இப்போதும் கூட நம் மத்தியில் இருக்க சுதாகரனை தைலாபுரம் ட்ரஸ்ட்டோட மேனேஜர், எங்களுடைய கிரேட் லீடர் சுதாகரனை வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன தாட்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. தம்பி பேர் வந்து வினோத். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமில்ல, முதல்வர் தான் ஒர்க் பண்ணுற இடம் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ். திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் என்ன ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கேன். ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்காப்புல, டிஎன்பிசி எழுதி. ஓகேயா, புரியுதா? ப்ரேயர்ஸில் தான் ப்ரேயர்ஸில் லீடர் வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. 12th முடிச்சு டிகிரி படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுருக்க டைம் ஒரு காட்ஸ் ஒரு வில் இருந்தது நான் உணர்ந்தேன். ஸோ அப்படி கேட்கும்போது கரெக்டாக எனக்கு ப்ரேயர்ஸில் லீடர் தான் கைட் பண்ணாங்க. உட்காந்து படித்தேன், குரூப் 4 எழுதினேன். காட்ஸ் கிரேஸ் ஒரு பாஸ் பண்ணி இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். கை தட்டுங்க. அதாவது இந்த பூமியில் நீ ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம். ஆமேன், அல்லேலூயா. அதனால் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டா பண்டாரம் பரதேசி அலையணுங்கிறது ஒரு 50 வருஷமாக பிரசம் பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. நீ வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும். ஏழாப்பு படிக்கும்போதே உனக்கு அந்த தரிசனம் இருக்கணும். 1000 பேருக்கு வேலை கொடுப்பேன். ஆமேன், அல்லேலூயா. அப்படி வரணும். நெருப்பாக இருக்கணும். உன் ஹார்ட்டு நெஞ்சில் நெருப்பு மாதிரி இருக்கணும். உனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கணும், திட்டம் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கூடுகையில் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறோம். இது பிரசங்கம் கிடையாது, ஆனால் பாரத்தை கடத்துகிற ஒரு நேரம். லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நான் என்ன பேசுகிறேன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு சின்ன தாட்டு கொடுத்தேன், ஒரு 7 நிமிஷம். ஞாபகம் இருக்கா? இருக்காது, கணிசனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன மாதம் என்ன கொடுத்தோம்? ட்ரினிட்டி ஃபெய்த் வேணும்ட்டு நம்ம பேசணும். நமக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்காங்க. அதுக்கு முந்தின மாதத்தில் வந்து எக்ஸலன்சி இன் ஒர்க், வேலையில் வந்து நேர்த்தியாக இருக்கிறத பற்றி படித்தோம். அதுக்கு முன்னாடி கிவ்விங்கை பற்றி, காணிக்கை கொடுக்கணும் ஒழுக்கமாக, சின்ன வயசுலேயே காணிக்கை கொடுக்குற பழக்கம் இருக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு சொன்னோம். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு வேர்டு உனக்கு நான் சொல்கிறேன், ஐடென்டிட்டி, அடையாளம். ஐடென்டிட்டி சொல்லு பார்ப்போம். நமக்கு ஆதார் அட்டைன்னா நம்மளுடைய அடையாள அட்டைன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி நமக்கு ஒரு ஐடி இருக்குது. இது மட்டும் உனக்கு விசுவாசத்தில் ஒர்க் அவுட் ஆகிட்டுனா நீ வேறு லெவலுக்கு போகலாம். நான் இதை ஆப்ரேட் பண்ணுறேன் டெய்லி. நான் உனக்கு ஒரு வசனம் சொல்கிறேன், அதுக்கு அடுத்த வசனத்தை நீ சொல்லணும். எல்லோரும் பைபிளை திறக்கக்கூடாது. யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அதுக்கு அடுத்த வசனம், அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்த வசனம் இப்போ எடுத்து படிங்க பார்ப்போம். யோவான் 1:13. 12 வந்து எப்படி இருக்குன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளை, இதில் சந்தேகம் கிடையாது. பைபிள் 1:13 இப்போ எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவர்கள்னா யாரு? அவர்கள்னா யாரு? மேலே உள்ள வசனத்தின்படி யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளையோ அவங்க. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும். அப்போ அவர்கள்னா யாரு? நான் பர்சனலாக எடுக்கணும் வசனம் படிக்கும்போது. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். அப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சேர்ந்ததுனால நீ வரல. எப்படி வந்திருக்க? உன் டிஎன்ஏ இப்போ வேறு. உனக்கு இப்போ அப்பா அம்மா யார்? அங்கே பாரு, அந்த வசனத்தில் போட்டிருக்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. we are born from God. இந்த மைண்ட் செட்டு நமக்கு வர்றதே இல்லை. நீ தேவனுடைய பிள்ளைன்னா நீ வேற, உன் டிஎன்ஏ வேற, உன் வித்து வேற.
உன் மைண்டு வேற. இந்த மாதிரி ஒன்று காரியத்தை ஐடென்டி பண்ணணும், அடையாளப்படும். நீ வேற. நீ பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க, இல்லைன்னா ஒர்க் பண்ணுற, இல்லை படிக்க அப்படின்னா நீ வேற. மேக்ஸ் எழுதுனா நீ சென்டம் தான் எடுக்க முடியும், நீ வேற. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை. நீ யாரால பிறக்கலை, உங்கள் அப்பா அம்மாவில் பிறக்கலையா. அவர்கள் யாரால பிறந்தவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். இந்த மைண்ட் செட் வந்துட்டு அப்படின்னா உனக்குள்ள ஜீவன் வேலை பார்க்கும். மரணமே வந்தாலும் ஒன்றே கொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய சாட்சி அதுக்கு. எனக்கு 4 தடவை காட்டில் பிரச்சனை இருந்து 4 பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். 10 நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்ட்டு எல்லா ஆஸ்பத்திரிலையும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உயிரோடு இருக்கும். அவளையிலோயா. ஏன்னா நம்ம வேற. உங்கள் மைண்டில் அப்படி வரணும். போன ஜூன் 4ஆம் தேதி தைலாபுரம் பக்கம் டக்குன்ட்டு விழுந்துட்டேன். நான் இந்த கை இதாகி இந்த எலும்பு உடஞ்சிட்டு, எனக்கு நல்லா தெரியும். எலும்பு இதுக்கு கிட்ட வந்துட்டு கை தட்டுப்பட்டுச்சு. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன். போகிற வழியிலே நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன், எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கருங்குளம் தாண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு எனக்குள்ளே தெரியுது, ஜாயிண்ட் ஆகுது. என் மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா, எப்படின்னு ஒரு 3 மாதம் நம்மளை கையை தூக்க விட மாட்டாங்கன்னு நினச்சேன். நான் அங்கே போகிறேன். கரெக்டாக ஒரு டாக்டர் இருந்தார். ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு ஸ்கேன் பார்த்தோம், எல்லாம் நார்மல் அப்படின்னாரு. ஆமேன். என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு 3 மாதத்துக்கு கையே தூக்க முடியாது, வலிக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நான் ஒரு 10 நாளில் கை தூக்கிட்டேன். ஆமேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வேற. நீ வேற. உனக்கு பற்றாக்குறை வர முடியாது, உனக்கு வியாதி ஒன்று மேற்கொள்ள முடியாது. இயேசு இந்த பூமியில் எப்படி இருந்தாரோ அப்படி நீ இருக்க முடியும். நீ இருக்கிற உனக்கு தெரில, அதான் பிரச்சனை. ஒரு சிங்கக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கேன், நாயோடு பழகிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன், அதுக்கு சிங்கக்குண்டே தெரிலன்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகுது, திரும்பியும் நாய் மாதிரியே கற்றுட்டு கிடக்குன்னா அந்த சிங்கத்துக்கு தெரில தான் ஒரு சிங்கம் அப்படின்னு. அதே மாதிரி தான் நீ தேவனுடைய வித்து, தேவனுடைய பிள்ளை. உன்னைய யாருமே ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை அழிக்க முடியாது. நீ அதை தெரிஞ்சுக்கிடணும். உன்னை ஏமாற்றலாம், பிசாசு அப்படி தான் ஏமாற்றி வைக்கான். இந்த மாதிரி வயசில் ஒரு பிள்ளைக்கு பின்னாடி போய் உன் படிப்பையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெட வச்சிருந்தான். அவருடைய தந்திரமே அதான். ஆனால் அவர் உனக்காக ஒருத்தர் இருக்கிறார், உன்னை நேசிக்கு உயிரையே கொடுத்த ஒரு ஆண்டவர் இருக்கார். அதுதான் இதில் போட்டிருக்கு. அவங்க புருஷ சித்தத்தில் பிறக்கலையா, தேவனாலே பிறந்தவர்கள். இது வேற கேட்டகரி. நீ வேற. நீ காலையிலே தலை சீவும் போது சீப்பை வச்சு இந்த பொம்பளையாளுக்கெல்லாம் தலை சீவாங்களே, நீனும் சீவும் போது என்ன செய்யணும்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் வேற, நான் தேவனால் பிறந்தவன். இல்லை பிரதர், என்னைய அப்பா அம்மா இல்லை, அப்படிலாம் கிடையாது. உனக்கு அப்பா அம்மாவே கிடையாது இன்னையிலிருந்து. ஆமேன். உனக்கு யார் அப்பா? அவர்ல. நீ என்னைக்கு இந்த லிங்கில் வாரியோ உனக்கு அது ஆக்டிவேஷனுக்கு வரும். வசனம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அல்லைன்னா நீ இந்த மற்ற மனுஷன் மாதிரியே முக்கிட்டு இருப்ப. 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கடன் வாங்கிட்டு கிடப்ப. நீ முக்கிட்டே இருப்ப. உன்னைய யாருமே அதாவது அவனுக்கும் வியாதி வரும், உனக்கும் வியாதி வரும். இப்போ என்னென்னா அவனுக்கும் வியாதி வரும், உனக்கும் வியாதி வரும். அந்த வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ வேற. ஹார்ட்டே இல்லாட்டாலும் நம்ம உயிர் வாழும். ஆமேன். அப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு வந்துடும். அதனால் உன் ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். உன்னுடைய அடையாளம், நான் தேவனுடைய பிள்ளை. 90 வயசில் ஒரு கடிதம் எழுதுறாரு யோவான். 3ஆம் அதிகாரம் வரும்போது ஒரு பேனா கிடுகிடுன்னு ஆடுது. அவர் எழுதுறாரு 3:1, பிரியமானவர்களே, அதை வாசிப்போமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பாயிண்ட். இந்த வியூவில் நீ கண்ணாடி போட்டு படித்தா பயங்கரமாக இருக்கும். 95 வயசில் அவர் கை கிடுக்கிட்டுன்னு ஆடும்போது அவர் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிறார் அதை எழுதும்போது. 3:1 பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக இது ஆச்சரியக்குறி இருக்கும். இந்த இங்கிலீஷ் பைபிளெல்லாம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். சி அப்படின்றது பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த லைவ்லே நீ ஆண்டவருடைய பிள்ளை. அவருடைய உனக்கு வித்து வேற. நீ அவரை நம்புறதுனால நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கு இதில் அழகாக எழுதுவார், பாவத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது.
பாவத்தை பற்றே நீ பேச வேண்டியதில்லை. ஏன்னா சிலுவையில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற. நீ வேற, உன் ஜாதி வேற, நீ வேற. இந்த மாதிரி நான் திங்க் பண்ணிக்கிட்டே இரு. உனக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை வரும், உனக்குள்ளே ஒரு ஞானம் வரும். சார் அங்கே நடத்திட்டு இருக்கும்போதே உனக்கு அந்த ரெவலேஷன் வந்துடும். அந்த பாடம் அப்படியே விளங்க ஆரம்பிக்கும். நீ 6ஆப்புலேருந்து 7ஆப்புலேருந்து 8ஆப்புலேருந்து அப்படி படிக்க ஆரம்பிப்ப. இந்த சமுதாயத்தில் மாத்திரம் இல்லை, தேசத்தின் உயர் மட்டத்துக்கு நீ வந்துடுவ. ஒன்றே ஒன்று தான், நீ வேற. யோசேப்புக்கு அப்படி தான் இருந்துச்சு, டேவிட்டுக்கு அப்படி தான் இருந்துச்சு, டேனியலுக்கு அப்படி தான் இருந்து, பவுலுக்கு அப்படி தான் இருந்தார். ஸோ உனக்கு அந்த மைண்ட் செட்டு மட்டும்தான் வேணும். நீ வேற, நீ வேற. உன்னை பாவம் மேற்கொள்ள முடியாது, வியாதி மேற்கொள்ள முடியாது, பற்றாக்குறை மேற்கொள்ள முடியாது. எவ்வளோ பெரிய இன்டர்பர்சனல் ப்ராப்ளம், கசப்பு, வயர், எதுவுமே உன்னை மேற்கொள்ள முடியாது. அவ்வளோ மரணக்கிரியையும் நீ உறிஞ்சி ஜீவனாலே விழுங்கிடுவ. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை இந்த பூமியிலே இருக்கு. உன் கண்ணு தான் திறக்கப்படணும். பிரகாசமுள்ள மனக்கண்ணு உனக்கு வரணும். அதுதான் இந்த கூடுகை. ஸோ இன்னையிலேருந்து நீ உன் மைண்ட் செட்டில் நான் தேவனால் பிறந்தவன், உன் ஐடி மாறிட்டு நீ வேற, நீ வேற அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீ வர 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 உனக்குள்ளே இருந்து ட்ரினிட்டி வேலை பார்ப்பாங்க. பிதா வேலை பார்ப்பார், குமாரன் வேலை பார்ப்பார், ஆவியானவர் வேலை பார்ப்பார். குமாரனுடைய கீழ்ப்படிதல் உனக்குள்ளே வரும், குமாரனுடைய தாழ்மை உனக்குள்ளே வரும், ஆவியானவருடைய பொறுமை உனக்குள்ளே வரும். பிதா மற்றவங்களை அரவணைக்கிற மாதிரி நீ பிறரை அரவணைக்கிறது, நேசிக்கிறது உனக்கு தன்னால் வரும். கடி கொடுக்கறது நீ கிடந்து முக்கிட்டு கிடக்க வேண்டியில்லை. செல்ஃபோன் பார்க்குற பழக்கம், ஏதாவது தவறான பழக்கம் இருந்தால் தன்னால் போயிடும், வெளியே போயிடும் ஓட்டுறது. நீ அவருடைய பிள்ளை. இந்த ஃபெய்த்துக்கு மட்டும் நீ வந்துக்கிட்டே இருக்கணும். இது மாறவே மாறாது. சிலுவையில் அவர் கவர்னண்ட் பண்ணது, அதை மாற்றவே முடியாது. அதே மாதிரி நீ தேவனுடைய பிள்ளைங்கிறத யாரும் அழிக்க முடியாது. பிசாசு இயேசுனார்கிட்ட திரும்ப திரும்ப அப்படி தான் சொல்லுவான், நீ தேவகுமாரன் ஆனால் நீ தேவ. ஏன்னா அந்த பெய்த்தை அழிச்சிட்டோன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக உனக்கு. அதனால் நீ எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளை. நீ உங்கள் அப்பா அம்மா சித்தத்தில் பிறக்கலை, தேவனாலே பிறந்திருக்கிறாய். இந்த ஒரு வெறித்தனம் உனக்குள்ளே வரும்போது தேவன் உன்னை பயன்படுத்துவார். வேறு லெவலுக்கு நீ இருக்கலாம். இதே பூமியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை ஆண்டவர் நினைச்சுவார், பயன்படுத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.